அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, உலகளவில் வருவாய் சமத்துவத்தில் இந்தியாவிற்கு 4வது இடம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கினி குறியீடு. ஸோ இந்த கினி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்ல அடிக்கடி கேட்ட கேள்வி தான் இந்த கினி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. கினி இண்டெக்ஸ் எத மெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்இக்வாலிட்டீஸ இன்கம்ல, வெல்த்ல இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டீஸ மெஷர் பண்றது தான் இந்த கினி குறியீடு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதான் இங்க குடுத்திருக்காங்க. வருவாய் மற்றும் செலவு சமத்துவமின்மை தொடர்பான ஒரு அளவீடு இது. சரியா? இப்ப இதுல இந்த கினி இண்டெக்ஸ்ல 0 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, ஆ ஈக்வாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல 100 அப்படிங்கிற ஸ்கோர் இருந்துச்சுன்னா, அப்சல்யூட் இன்இக்வாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதுல இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 25.5 அப்படிங்கிற மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கு. இந்தியா உலக அளவுல 4வது இடத்துல இருக்காங்க. அதாவது 4த் மோஸ்ட் ஈக்குவல் கன்ட்ரி அப்படிங்கிற அந்தஸ்துக்கு இந்தியா வந்திருக்கிறாங்க. சரியா? முதல் 3 இடங்கள்ல ஸ்லோவேக்கியா, ஸ்லோவேனியா அண்ட் பெலாருஸ் அப்படிங்கிற 3 நாடுகள் இருக்காங்க. 4வது இடத்துல இந்தியா. நமக்கு அப்புறம் தான் சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இருக்காங்க. இதன் மூலியமா சைனா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல அதிகமான இன்கம் அண்ட் வெல்த் இன்இக்வாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? இந்தியாவுடைய நிலைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17,00,00,000 மக்கள் வந்து வறுமையிலிருந்து வெளிய வந்திருக்காங்க கடந்த 12 ஆண்டுகள்ல. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, வறுமை சதவீதம் அப்படிங்கிறதும் 16% 2% குறைக்கப்பட்டிருக்கு இந்தியாவுல. இதற்கு முக்கியமான காரணம் தமிழக, இந்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தான். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா, ஆ நமக்கு வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற திட்டங்கள் இருக்கு. ஆயுஷ்மான் பாரத் இருக்கு. விஸ்வகர்மா திட்டம் இருக்கு. ஸ்டாண்ட் அப் இந்தியா இந்த மாரி பல்வேறு திட்டங்கள வந்து நம்ம சொல்ல முடியும். எம்ஜிஎன்ரேகா இருக்கு. கரீப் கல்யாண் அன்ன யோஜனா இந்த மாரியான திட்டங்கள் மூலியமா நம்ம இன்இக்வாலிட்டீஸ நல்லா அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா ரேர் எர்த் மேக்னெட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரேர் எர்த் மேக்னெட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய உலோகங்கள நமக்கு ரேர் எர்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இது. ஓகேவா? ஸோ இது மண்ணோட மண்ணாக கலந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான். சரிங்களா? ஸோ இந்த அரிதான இந்த மண்கள்ல அதிகமான பல்வேறு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். அதுல அந்த அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமா இருக்கும். சரிங்களா? அதனால தான் இத ரேர் எர்த் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரியா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லாந்தனம், சீரியம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 17 வகையான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன மாதிரியான பயன்கள் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ், கிரீன் எனர்ஜி, கிளீன் எனர்ஜி, லேப்டாப்ஸ், எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள்ல அதிகமா இப்ப பயன்படுத்தக்கூடிய உலோகங்கள்னா இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் தான். சரிங்களா? ஆனா இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா, இந்தியா கூட 2030ஆம் ஆண்டுக்குள்ள 30% மின்சார வாகனங்கள இயக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய டார்கெட்டா இருக்கு. ஓகேங்களா? இந்தியாவுல விற்பனை ஆகக்கூடிய அனைத்து வகை வாகனங்கள்ல 30% பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸா இருக்கணும் அப்படிங்கிற டார்கெட்டயும் வச்சிருக்கோம். அத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படுது. ஆனா, உலக அளவுல ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அதிகமா வைத்திருக்கக்கூடிய நாடு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைனா. சைனாவுக்கு அப்புறமா பிரேசில், பிரேசிலுக்கு அப்புறமா தான் இந்தியா. சரிங்களா? சைனாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1990கள்லயே இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் மீதான ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட்ட பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப உலகளாவிய சந்தையில ரேர் எர்த் எலமெண்ட்ஸ அதிகமா விற்கக்கூடிய புரொடக்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாக யார் இருக்காங்கன்னா, சைனா தான். அப்ப சைனா கிட்ட இருந்து நம்ம கிட்ட அந்த ஒரு டெவலப்மென்ட் அப்படிங்கிறது இன்னும் வரல. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மண்ணோடு மண்ணா சிறிய சிறிய அளவுல தான் இருக்கும். அத வந்து தனியா பிரிச்சு, அத எடுத்து, அத ப்ராசஸ் பண்ணி, அது நமக்கு தேவையான வடிவத்துல கொண்டு வரதுக்கு நெறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். இந்தியா இப்ப தான் அந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கரண்ட் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரேர் எர்த் எலமெண்ட்ஸ வெளிநாடுகள்ல இருந்து அதிகமா இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு தருவாயில தான் இந்தியா இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறத இப்ப தான் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டெக்னாலஜிய. சரியா? அப்படி இருக்கப்ப நம்ம பிரேசில் கிட்ட இருந்தும், சைனா கிட்ட இருந்தும் வாங்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கோம். இதுல சைனா வந்து பெரிய அளவுல இந்தியாவுக்கான அந்த ஒரு சப்போர்ட்ட பண்றது இல்ல. சரிங்களா? ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து பொதுவா இந்தியாவுக்கு வந்து அவங்க அதிகமான விலையில விக்கிறது, கம்மியான குவான்டிட்டீஸ்ல விக்கிறது, இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இந்தியா, சைனாவுக்கு இருக்கக்கூடிய அந்த டிப்ளோமேட்டிக் ரிலேஷன்ஸ்ல நெறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் கடந்த காலங்கள்ல. அதுவுமே ஒரு காரணமா நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னலாம் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அது பயன்படுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது பண்டிகுய் ஜெய்ப்பூர் இணைப்பு விரைவுச் சாலை அப்படிங்கிறது. அதனுடைய சோதனை ஓட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 67 கிலோமீட்டர் நீளமுடைய ஒரு 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 விரைவுச் சாலையா இருக்கப்போது. அதாவது டெல்லி டூ ஜெய்ப்பூருக்கான பயண நேரத்த குறைக்கிறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். ஓகேங்களா? 2.3 மணி நேரம் வரைக்கும் டெல்லி டூ ஜெய்ப்பூர் அந்த அந்த ஒரு டிராவல் அப்படிங்கிறது கம்மியாகும். சரிங்களா? அத தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழ தான்
இந்த இணைப்பு சாலையோட ப்ராஜெக்ட் அவங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கணும். நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 1988ல வந்திருக்காங்க. அப்படிங்கிற அந்த பேக்ரவுண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, யுஏஇ கோல்டன் விசா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ யுஏஇ அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோல்டன் விசா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது இந்தியால இருக்கவங்களுக்கும், வங்காளதேசம் ஓகேங்களா? பங்களாதேஷ்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த கோல்டன் விசா அப்படிங்கிறத வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அதனுடைய சிறப்பம்சங்களாக பார்க்கிறப்ப, நமக்கு இந்த கோல்டன் விசா வச்சிருக்கிறவங்க வாழ்நாள் முழுவதும் நம்ம அந்த நாட்ல இருந்துக்க முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,50,000 வந்து கட்டினாலே போதும். ஓகேங்களா? வேற பெரிய அளவுல இது தேவைப்படாது. ஓகேவா? பெரிய அளவுல அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. அமெரிக்கா மாதிரி. ஓகேவா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகக்கூடிய ஒரு விசாவா இருக்கும். அதே மாரி 5 டூ 10 இயர்ஸ் ஒன்ஸ் இத நம்ப புதுப்பிச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாரி அந்த இப்போ ஒரு விசா வாங்குறாங்க அப்படின்னா, ஒரு சில நாட்ல லோக்கல் பீப்பிள் யாராவது ஸ்பான்சர் பண்ற மாரி இருக்கும். அந்த மாதிரியான ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது இந்த விசாவுக்கு தேவைப்படாது. சரிங்களா? அடுத்ததா பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு தகுதிகள் என்னென்ன தகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கான ஒரு விஷயத்த தான் இங்க குடுத்திருக்காங்க. தனிப்பட்ட தொழில் அல்லது பணி பின்னணி. ஒரு பிசினஸ் பண்றவங்களோ, இல்ல ஏதாவது எம்ப்ளாய்மென்ட்க்கு வர்றவங்க, அந்த மாரியான ஆட்கள். குற்ற வழக்குகள் இருக்கக்கூடாது. பண மோசடி வழக்குகள் இருக்கக்கூடாது. சர்ச்சைக்குரிய வகையில சமூக வலைதளங்கள்ல வந்து பேசியிருக்க கூடாது. இந்த மாதிரியான ஒரு பேசிக்கான ஒரு எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ தான் குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு தேர்வ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் விசா ஸ்கீம யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியர்களுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யுஏஇ அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க. அப்படிதான். டைரக்ட்டா இப்படிதான் கேட்பாங்க. ஸோ அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, தொழில் முதலீட்டில் தமிழ்நாடு முதலிடம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது பல்வேறு துறைகள்ல தமிழ்நாட்டினுடைய சாதனைகள இங்க குடுத்திருக்காங்க. எதுல எல்லாம் நம்ம முதலிடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சியில ரியல் எக்கனாமிக் குரோத்ல வந்து 9.69% பதிவு செஞ்சு தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ்ல நம்ம முதல் இடத்துல இருக்கோம். தோல் பொருட்கள் ஏற்றுமதி, ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. புத்தாக்க தொழில்கள் தரவரிசை ஓகேங்களா? அதுலயும் பார்த்தீங்கன்னா, 2018ல கடைசியில இருந்த நம்ப இப்போ முதல் இடத்துல இருக்கோம். பெண் காவல் அதிகாரிகள அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டுல தான். காலணிகள் மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. அரசு மருத்துவமனைகள்ல பணிபுரியக்கூடிய மருத்துவர்களின் எண்ணிக்கையில தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. அதிக எண்ணிக்கையில சதுப்பு நிலங்கள் கொண்டுள்ள மாநிலமாக தமிழகம் இருக்கு. வறுமை ஒழிப்புல தமிழ்நாடு முதலிடம். தொழிற்சாலைகள் அதிகமா செயல்படக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. தொழிலாளர்கள அதிகமா வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கு. தொழிற்சாலைகள்ல பணிபுரியக்கூடிய பெண்களின் எண்ணிக்கையில அதிக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அதிக தொழிற்சாலைகள் நம்ம மாநிலத்துல தான் இருக்கு. திறன் மையங்கள் மும்பை, புனே, ஹைதராபாத், பெங்களூர் இந்த மாதிரியான நகரங்கள விட சென்னையில அதிகமான திறன் மையங்கள் வந்து இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. நாலேட்ஜ் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், நாலேட்ஜ் சென்டர்ஸ் அந்த மாரி சொல்லுவாங்க. அதே மாரி இப்ப தொழில் முதலீட்டிலயும் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருக்கு. சரியா? சும்மா அ தமிழ்நாடு எதுலலாம் டாப்ல இருக்கோம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இத வச்சு நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஆன்ஸர் போட்டுக்கலாம். அடுத்தது. காவல் மரணங்களும், தண்டிக்கப்படாத காவலர்களும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது கைது செய்யப்பட்ட ஒரு நபர் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறப்ப இறந்து போனார் அப்படின்னா, அத நம்ம காவல் மரணங்கள், கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். போலீஸ் கஸ்டடியில இருக்கப்ப இறந்து போயிட்டாங்க அப்படின்னா. இது எதனால ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவலர்கள் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்கள தவறாக பயன்படுத்துறது, முன்விரோதத்தோட செயல்படுறது, உடல், மன ரீதியாக அவங்கள துன்புறுத்துறது, ஆ பிசிக்கல் அண்ட் எமோஷனல் டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான பல்வேறு காரணங்கள்னால காவல் மரணங்கள் வந்து ஏற்படுது. இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்க்கிறப்போ ஆர்டிகிள் 21 கிராண்ட்ஸ் எவரிஒன் ரைட் டூ லைஃப் அண்ட் பெர்சனல் லிபர்ட்டி. ஆனா, காவல்துறையினுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள்னால நமக்கு அந்த வாழக்கூடிய உரிமையே இழந்து போகுது. சரியா? தமிழகத்த பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலேயே அதிகமான இந்த காவல் மரணங்கள் நடக்கக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேசம் இருந்தாலுமே, தென்னிந்தியாவுல அதிகமான காவல் மரணங்கள் நடக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. கடந்த கடந்த 2017ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல காவல் மரணங்களுக்கு காரணமா இருக்கக்கூடிய காவலாளிகள வந்து, அந்த போலீஸ் அதிகாரிகள வந்து நம்ம இன்னும் தண்டிக்கப்படாம வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கரும்புள்ளியாக இருக்கு. அதே மாதிரி இந்த காவல் மரணங்கள்னால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, பட்டியலின சாதியில இருந்து தான் அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தரவுகளும் நமக்கு இருக்க தான் செய்யுது. சட்ட பாதுகாப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கைது செய்யப்பட்ட நபர் 24 மணி நேரத்திற்கு 24 மணி நேரத்துக்குள்ள யார்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா, நீதிபதி கிட்ட ஒப்படைக்கணும். இப்ப வெள்ளிக்கிழமை கைது பண்றாங்க அப்படின்னா, சனி, ஞாயிறு சிறையில போலீஸ் கஸ்டடியில இருக்க வேண்டிய
ஒரு கட்டாயம் ஏற்படுது. இதனாலேயும் நெறைய காவல் மரணங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான காரணம் இருக்கு. சரிங்களா? அதே மாரி ஆர்டிகிள் 22 படி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து சட்டவிரோதமான கைதுகள்ல இருந்து மக்கள பாதுகாக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான நமக்கு ஒரு சில சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் இருந்தாலுமே, காவல் மரணங்கள வந்து நம்மளால தடுக்க முடியல. அதுக்கு இன்னும் முக்கியமான காரணம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வந்து இன்னும் இந்த காவல் நிலையங்கள்ல வந்து சரியான முறையில பின்பற்றுறது கிடையாது. சிசிடிவி இருக்கனால வெளியில இப்ப அஜித் குமாருக்கு நடந்த மாரி வெளிய வச்சு அடிக்கிறது. இந்த மாதிரி போலீஸோட இந்த அதிகார துஷ்பிரயோகத்த நம்ம கம்மி பண்றது மூலியமா தான் இந்த காவல் மரணங்கள நம்மனால கம்மி பண்ண முடியும். ப்ராப்பர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர் இன்வெஸ்டிகேட்டிவ் மெக்கானிசம் இருந்தாலே குற்றவாளிகள அடிக்காமயே அவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லி நம்மனால நிரூபணம் செய்ய முடியும். அப்ப இன்வெஸ்டிகேட்டிவ் அப்ரோச்சஸ வந்து நம்ப அதிகப்படுத்தினாலே, இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையிலான இந்த காவல் மரணங்கள நம்மளால கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.